நீங்க இப்ப கையில வந்து காங்கேய மீன, தலைச்சன் மயிலை பசு வந்து பிடிச்சிருக்கீங்க. அது வந்து கொடுத்துறதாவும் சொல்லியிருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க. ஆமாங்க. இது காங்கேய மயிலைங்க 2 பல்லு கிடாரிங்க. சரிங்க. கண்ணுன்னு ஒரு 10 நாள், ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு ஈனிருங்க. சரிங்க. 2 பல்லு கிடாரி நல்ல மயிலையில நல்ல மூஞ்சி லட்சணமான மூஞ்சிங்க. சரிங்க. விலை வந்து ரூ. 57 சொல்லுதுங்க. சரிங்க. நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. சரிங்க. கண்ணு போட்டு கறந்து காமிச்சுங்க. எப்படி குணம் பண்ணணுமோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வர்ற பார்ட்டிக்கிட்ட கறந்து காமிச்சு சொல்லி அவங்களே கறந்து பார்க்க சொல்லி நாங்கள் கொடுப்போமுங்க. சரிங்க. கண்ணு போட்ட உடனேங்க கண்ணு போய் எந்திரிச்சு அப்படியே ஊட்ட போகும்போதே நாமளும் கூட போயிங்க கண்ணுக்குட்டியோட ஒன்றா அப்படியே போய் கண்ணுக்குட்டிக்கு அப்படியே காம்பு பிடிச்சி கொடுத்து அப்படியே ஊட்ட அடிச்சுக்கிட்டு அப்படியே குணம் பண்ணி வர்ற கஸ்டமருக்கு நம்ம குணமாக அவங்களே கறந்து பார்த்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி கொடுப்போமுங்க. அதுதாங்க. ஆமாங்க. இப்போ தலைச்சன் பசு வந்து ஒரு உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுருந்தா கொடுக்குறீங்க. ஆமாங்க. கண்ணு போட்டுங்க பால் கறந்து பார்த்து நாங்கள் வந்து கேரண்டி கட்டிங்க. கேரண்டியாக சொல்லி கறந்து பார்த்து இப்படிதான் இருக்கு, இப்படி இருக்கு, நீங்க லேடிஸ் கறக்கிறதுனால கறங்க, ஜென்ஸ் கறக்கிறதுனால கறங்க, இந்த மாதிரி நாங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு நாங்க அப்படின்னு கறந்து காமிச்சு எல்லாம் செட் பண்ணிங்க. சரிங்க. நாங்க ஒரு வாரம் 10 நாள் வச்சிருந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பிறகு கொடுப்பீங்க. இல்ல நாங்க எல்லாமே பார்த்துக்குவோம், சேனையிலேயே கொடுங்க, நாங்கெல்லாம் பால் கறந்துக்குவோம், நாங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னா அதே கொடுப்போமுங்க. அது மாதிரியும் கொடுப்போமுங்க. ஆமாங்க. இதை வந்து கால் அணைச்சு கறப்பீங்களா இல்ல அணைக்காம? நாங்க அணைக்காமையே கறந்து பழக்கம் பண்ணிடுவோம். ஆமாங்க. நாங்க வந்து விரும்பி தலைச்சங்கடாரி விரும்பி வாங்கிங்க. நம்ம வந்து அணைக்காமையே கொஞ்சம் குறும்பு பண்ற மாடுகள் இருக்கு, குணமான மாடுகள் இருக்குங்க, கிடாரிகள் இருக்கு. சரிங்க. நாங்க தலைச்சங்கடாரினா விரும்பி வாங்குவோங்க. விரும்பி வாங்கி நாங்க வந்து எங்க நோக்கத்துக்கு நாங்க வந்து குணம் பண்ணி வர்ற கஸ்டமர் வந்துங்க நீங்களே கறந்து பார்த்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி நாங்க கறந்து பார்த்து கொடுப்போமுங்க. அது மாதிரிங்க. சரிங்க. நீங்க மாடுகளை வந்து ரொம்ப அன்பா கனிவா நடத்தி பிடிச்சிக்கிறீங்க. உங்களை மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி மாடுகளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அது எல்லாரும் அப்படி பிடிக்க முடியாதுங்க. நம்மளோட நல்லா பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரி. அதாவது நாங்க வந்து இப்ப நாங்க பிடிக்கிறோம்னா எங்களை விட இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்களும் 1-2 இருப்பாங்க. நாங்களே நல்ல முறையா பிடிப்போங்க. அப்புறம் 2 ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க தெரியாதவங்களும் பிடிப்பாங்க. நம்ம தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட இப்படி பண்ணுங்க, இப்படி சொல்லுங்க, சொல்லிங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பிடிங்க, அப்பதான் வந்து நல்லா குணமாவு பிடிச்சா நிக்கி சொல்லி கொடுப்போமுங்க. உண்டானது இப்படின்ட்டுங்க. சரிங்க. அதுல போய் ஏதாவது 1-2 அந்த மாதிரி தப்பு வந்துருச்சுனால நாம வாங்கி மாத்தி வேற அவங்களுக்கு எந்த மாடு வேணுமோ அது மாதிரி ரிட்டர்ன் எடுத்துக்குவீங்க. சரிங்க. அப்படியே உங்க இருக்கிற இடம் சொல்லிடுங்க, உங்க பேர் சொல்லிடுங்க. என் பேரு நாகராஜனுங்க. சரிங்க. சிறுநெல்லி கோயிலுங்க, பெருச்சா கவுண்டன்பாளையம். சரிங்க. சேடர்பாளையம் வழிங்க. சரிங்க. பரமத்தி வேலூர், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க. சரிங்க. ஃபார்ம்ஸ் பேருங்க? மகாலட்சுமி ஆக்ரோ பாம்ஸுங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97ங்க 87 57 84 45ங்க என்னுடைய ஃபோன் நம்பர். சரிங்க. பார்த்து